அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வி இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனா நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் 21/8/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து, பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசார சில ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து, நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானை வழிபாடு செய்வது, சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் அலங்கார கந்தனாக உலகளாவிலே வாழுகின்ற மக்கள் போற்றுகின்ற நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த உற்சவத்திலே 24வது நாள் தேர் திருவிழா. நல்லூர் கந்தனுடைய இந்த தேர் திருவிழா என்றால் இந்த யாழ்ப்பாண குடாநாடு ஆனந்தமாக, பக்திமயமாக, கோலாகலமாக, அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் உலக நாடுகளிலிருந்தும் புலம்பெயர்ந்து சேர்ந்தவர்களெல்லாம் வந்து வணங்கி வழிபாடு செய்து, நெத்திக்கடங்கள் செய்து, அங்க பிரதர்ஷனங்கள் செய்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்பு தனித்துவமான ஒரு ஆலயமாக திகழ்வது நல்லூர் கந்த பெருமானுடைய ஆலயம். இந்த தேர் திருவிழா காண்பதற்கு 2 கண்கள் போதாது, 1000 கண்கள் வேண்டும் அந்த முருகனுடைய அழகை பார்ப்பதற்கு. தேருக்கு சுவாமி வருகின்ற அந்த அலங்காரம், அது பின்பு தேரிலே எழுந்தருளுகின்ற அழகு, தேரிலிருந்து இறங்கி பச்சை சாத்தி செல்லுகின்ற அந்த ஆனந்தமான அலங்காரம், இதையெல்லாம் பார்ப்பதற்கு பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு சிறப்பாக அழகான முறையிலே தத்துவார்த்தத்தோடு கூடியதாக நேரம் காலம் தவறாமல் நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பும் நல்லூர் கந்தனுக்குண்டு. அங்கு முருகன் அலங்காரமாக அழகான கோலத்திலே இருப்பார். அங்கே சிவாச்சாரியார் குருக்களையா கூட முருகனை போல அலங்காரமாக இருப்பார். இவ்வாறு சிறப்போடு இந்த அலங்கார கந்தனுடைய தேர் திருவிழா என்று நடைபெற இருக்கின்றது. இந்த உற்சவத்திலே சம்ஹார உற்சவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வேட்டை திருவிழா, சப்பை ரத திருவிழா, தேர் திருவிழா இவையெல்லாம் சம்ஹாரத்தை குறிக்கின்ற வகையிலே 8 திசைகளிலும் அடியார்கள் நின்று வடம் பிடித்து ஆனந்தமாக வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்கின்ற சிறப்போடு கூடிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த உற்சவத்தையும் நாமும் கண்டு தரிசிப்பதோடு நேரில் செல்ல முடியாதவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலம் உங்கள் வீடுகளுக்கு நல்லை கந்தனுடைய தேர் திருவிழாவையும் அந்த உற்சவத்தையும் பச்சை சாத்தி இறங்கி செல்லுகின்ற சிறப்போடு கூடியதையும் அங்கே நேரலையாக ஓம் தொலைக்காட்சி மூலம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவற்றையும் கண்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளில் ஒன்று எளிமையான வாழ்வு. நாங்கள் வாழுகின்ற சூழலிலே எப்பொழுதும் எங்களுக்கு முதன்மையான ஆசனங்களை, அதிகாரத்தை, மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை நாங்கள் தேடுகின்றோம், விளம்பரம் தேடுகின்றோம், அல்லது முதன்மையான ஆசனங்களிலே இருந்து நாங்கள் மற்றவர்களிலும் பார்க்க பெரியவர்கள், முக்கியமானவர்கள், சிறப்பானவர்கள் என்று காட்ட விரும்புகின்றோம். ஆனால் இந்த முதன்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் எங்களுடைய வாழ்வை நாங்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ளவில்லை என்பதை எடுத்து காட்டலாம். அந்த இயேசு கூறுகின்றார், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வந்து ஆசனங்களை எடுக்கின்ற பொழுது, சிலர் முதன்மையான ஆசனங்களை எடுக்கின்ற பொழுது, அந்த விருந்துக்கு அழைக்கின்றவர் இவரிலும் பார்க்க இன்னும் முக்கியமான ஒருவர் இருந்தால் அவரை அழைத்து வந்து அவருக்கு இந்த ஆசனத்தை கொடுக்கும்படியாக கேட்கலாம். அப்பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு இன்னும் ஒரு கீழ் ஆன ஆசனத்தை நாடலாம். ஆனால் நாங்கள் இந்த ஆசனங்களிலே கடைசி ஆசனமாக எங்களை தாழ்த்தி இருக்கின்ற பொழுது, அவர் வந்து விருந்துக்கு அழைக்கின்றவர், நண்பா வந்து இந்த முதன்மையான ஆசனத்தை பெற்றுக்கொள்ளும் என்று அவர் கூறுகின்ற பொழுது, அங்குதான் உண்மையான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், போட்டி போட்டுக்கொண்டு அரசியல் ரீதியிலும் அல்லது வியாபார ரீதியிலும் அல்லது பொருளாதார வளர்ச்சி ரீதியிலும் அல்லது சமூகத்திலே எங்களுடைய அந்தஸ்துக்களை தேடுவதற்காக நாங்களே எங்களுக்கு விளம்பரம் செய்வதும், போட்டி போட்டு நாங்கள் மற்றவர்களை மட்டம் தட்டுவதும், அவர்களை நாங்கள் அவருடைய பெயரை கெடுப்பதனூடாக எங்களுடைய பெயரை நாங்கள் முதன்மைப்படுத்தி கொள்ளலாம், மேலோங்கி வைத்திருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். இயேசுவினுடைய போதனையில் ஒரு முக்கியமான போதனை எளிமையான வாழ்வு, தாழ்ச்சி. தாழ்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல. என்னால் ஒன்றுமே முடியாது என்று ஒருவர் தன்னுடைய உண்மையான நிலைக்கு குறைவாக அவர் நினைக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, அவர் தாழ்ச்சி அல்ல, அவர் தாழ்வு மனப்பான்மையோடு அவர் அதிலே துன்புறுகின்றார் என்பது அடையாளம். ஆனால் உண்மையான தன்னம்பிக்கையோடு அவர் வாழ்வதற்கு எளிமை தேவை. இந்த எளிமை என்பது வெறுமனே ஒரு வறுமையான வாழ்வு, எளிமையான வாழ்வு அல்ல, அல்லது சிந்திக்க முடியாத ஒருவர் எளிமையாக வாழுகின்றார் என்பதன்றல்ல. மாறாக நாங்கள் எளிமை என்பது இலகுவாக நாங்கள் எல்லோரோடும் பழகக்கூடியதாகவும், எங்களை மற்றவர்களிலும் பார்க்க நாங்கள் உயர்த்தி கொள்ளாமல் அவர்களோடு நாங்கள் இணைந்து வாழக்கூடியவர்கள் என்று எங்களுடைய உண்மையான நிலையை உணர்கின்ற பொழுது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, அங்கலாய்க்க வேண்டிய அவசியமில்லை. மற்றவர்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலாக வரமாட்டார்கள். எங்களை பற்றிய சரியான உணர்வு, சரியான அறிவு, சுய அறிவு எங்களுக்கு இருக்கின்ற பொழுது நாங்கள் அந்த அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப எங்களிலே நாங்கள் ஸ்திரமாக இருக்கின்ற பொழுது, எங்களை நாங்கள் சரியான இடத்திலே வைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எளிமையாக எல்லோருடனும் பரந்த விரிந்த மனப்பான்மையோடு இலகுவாக பழகுவோம். அவர்கள் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, நல்லவர்களோ தீயவர்களோ, அவர்கள் பணக்காரர்களோ ஏழையர்களோ, எல்லோரோடும் நாங்கள் இலகுவாக பழகக்கூடிய அந்த மனநிலை தான் தாழ்ச்சியாகும். அதுதான் எளிமையான வாழ்வு. எளிமையான வாழ்வு உயர்ந்தவர்கள், படித்தவர்கள், மாமனிதர்கள் எல்லோரும்
அவர்கள் உண்மையிலேயே எளிமையான மனம் கொண்டவர்கள். இத்தகைய எளிமை வாழ்வை, எளிமை உணர்வுகளை, இந்த எளிமை எப்பொழுதும் இனிமையானதும் இலகுவானதும் மனதுக்குள்ளே நிம்மதியை தரக்கூடியதும் என்பதை நாங்கள் நம்புவோம். அத்தகைய வாழ்வுக்காக எளிமையாக பிறந்து, எளிமையாக வாழ்ந்து, எளிமையாக இறந்து, எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை போன்று நாங்கள் எளிமையான உள்ளம் கொண்டவர்களாக வாழ இந்த நாளிலே அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களையெல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளையெல்லாம், இப்படியான வழிகாட்டல்களையெல்லாம்
எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.